வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசு எப்படி நடக்கிறது என்பதை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு இடங்களிலும் நாம் மதிப்பாய்வு செய்துதான் அந்த அரசாட்சியினுடைய தன்மையை, நீதியை நாம் உணர முடியும். ஒரு மதத்திற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று நேற்று திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு மதத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு நாம் தீர்மானிக்கவில்லை. பல்வேறு கோணங்களிலும் அதை பார்க்கிறோம். நாம் இன்னும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் போல ரொம்ப அதிபுத்திசாலிகள் இல்லை. எந்த இதுகளும் தெரியாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு காட்டாட்சி புரியக்கூடிய காட்டான்கள் அல்ல. நான் என்னையே சொல்கிறேன், காட்டான்கள் அல்ல. ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் இது ஒரு பெரும்பான்மை மக்களினுடைய எழுச்சி, இது ஒரு பெரும்பான்மை பக்தர்களுடைய வழிபாட்டு தலம். ஒரு வழிபாட்டு தலத்தில், ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வழிபாட்டு தலத்தில் 144 3 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்ற உத்தரவு போடும் அளவுக்கு ஒரு சட்டத்தினுடைய ஆட்சி நடக்கும் இடத்தில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி அப்படி ஒரு உத்தரவு போடுறார் அப்படின்னா அவருடைய பின்புலத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் ஒன்றும் வானத்திலிருந்து குதித்தவர் அல்ல. இப்படி ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுனால என் மேலே கூட வழக்கு போடலாம், அல்லது அவங்க வேறு என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. அதற்கு மேல் முருகனின் ஆட்சி நடக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகனின் ஆட்சி நடக்கிறது. முருக பக்தர்களின் மிகப்பெரிய சாபத்திற்கு உள்ளாக இருக்கிறது இதை செய்த அத்தனை பாவிகளும் கொடும் பாவிகள். கண்கூடாக ஒரு கொடூரம் நடக்கிறது. கைகட்டி வேடிக்கை பார்ப்பதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் உங்கள் கைகட்டின்னு வேடிக்கை பார்க்குறீங்க. கைகளை கட்டவிழ்த்தால் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த கட்டப்பட்ட கைகளை அவர்கள் எடுத்து விட்டால் நான் இதையும் சொல்ல விரும்பலை. சூரசம்காரம் நடக்கும். சூரசம்காரம் நான் சொல்கிறது, இந்த ஆட்சி வேரடி மண்ணோடும் அடிச்சுவடு கூட இல்லாமல் அகற்றப்பட வேண்டிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி. நான் ஏதோ அந்த கட்சி மேலே இருக்கிற ஒரு வெறுப்பில் சொல்லலை, வெறுப்பு பேச்சு அல்ல, அப்படி எடுத்துக்காதீங்க. நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டேன், நான் தாந்தோன்றித்தனமாக செயல்படுவேன். நான் சொன்னதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கல, அதை நிறைவேற்றிட்டு வந்து நீங்கள் உங்கள் அப்ஜெக்ஷனை சொல்லுங்கள். அப்படி என்ன வாங்கிட போகிறீங்க? நிச்சயமாக உங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்காது, அது உறுதி.